பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் பதிலளிக்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் நம்ம விட்டு போனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம விட்டு போகவே மாட்டாருங்க. நாம் அவரை பிடித்துக்கணும்னா அவர் நம்ம ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்குவார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஏசையா என்று சொல்லி அழகான ஒரு பாடல் பிரிக்மன்ஸ் ஐயா பாடின பாடல் என்னோடு சேர்ந்து நீங்க பாடுறீங்களா? வாங்க பாடலாம். ஆவியிலே நிறைந்து நாம் பாடுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் இருதயத்தை தைத்து நம்மை மறுபடியுமாக புதுப்பித்து ஆண்டவரிடம் நம்மை இணைக்கின்ற அந்த பாடலாக இருக்கிறது. வாங்க பாடலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதில் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்க உலகத்தின் பின்னாடி போகணும்? ஏன் சாத்தானுடைய பேச்சை நீங்க கேட்கணும்? அவனை ஒதுக்கி போ, அப்பா போ சாத்தான் என்று சொல்லி அவனை ஒதுக்கி விட்டு நீங்க ஆண்டவரை தேடி வாங்க, அவருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு வாங்க. அப்பொழுது தேவன் உங்களை வல்லமையாய் எல்லாரும் உங்களை பார்த்து வியக்கு பண்ணவாய் எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, என்னையா ஒண்ணுமில்லாம போயிருவோம் நினைச்சோம், இவன் இப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாறி எல்லாருக்கும் சாட்சியாக நிக்கிறானே என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்களை உங்களை வைத்து செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்க கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி தருவார். விசுவாசிங்க. விசுவாசித்தால் கர்த்தர் அந்த காரியங்களை கட்டாயம் செய்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிப்போம். நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை விடுதலை அளித்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.